கையில் இருக்கிற காசை கொஞ்சமாக போட்டு வாங்குங்க. நீங்கள் கூட வாங்கினாலும் உங்களுக்கு நஷ்டம் வரவே செய்யாது. தங்கத்தை பொறுத்தவரை எவ்வளவு குறைதோ அவ்வளவு உங்களுக்கு நன்மை. ஒரு கிராம் 12,000 11,000 அப்படி வருதுன்னா உங்களுக்கு நன்மை தான். ஆனால் எவ்வளோ வரும் அப்படின்னா சொல்ல முடியாது. சிலவங்க ஏதாவது பெருமைக்காக போகிற வழியில் போட்டு உளறி தள்ளுறது, அது சாத்தியமில்லை. எந்த அறிவும் இல்லாமல் பேசக்கூடாது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் என்னென்ன காரணங்கள் இருக்குது? 3 காரணங்களை நான் சொல்லியிருக்கேன். ஒன்று, தங்கத்தை வாங்கி சர்வதேச நாடுகள் குவித்தார்கள். இரண்டாவது, தங்கம் பெரிய அளவில் முதலீடாக மாறும்போது இப்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்ட கச்சா எண்ணெய்க்கும் அமெரிக்க டாலர்களின் கச்சா எண்ணெயினுடைய உற்பத்தி குறைந்ததனால் அதில் முதலீடு செய்கிறார்கள். இரண்டாவது அந்த பங்குகள்ல. மூன்றாவது மூல காரணம், அமெரிக்க டாலரின் வட்டி விகிதத்தை குறைக்கவில்லை. எனவே யுஎஸ் சென்ட்ரல் பேங்க்ல எல்லாரும் எதுக்கு போறாங்க? டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அப்ப இப்போ குறையுது. இது குறைந்தாலும் அடுத்து ஏறுமா? கண்டிப்பா ஏறும். எப்ப ஏறும்?